யோகா ஒரு காரணமா இருக்கும்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாது. பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இன்டர்நேஷனல் யோகா டே அண்ட் மியூசிக் டே. ஸோ யோகா என்பது நம்மளோட அமைதியான வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் மிகவும் உகந்தது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மியூசிக் என்பது இசை. இசை கேட்டால் புவி அசைந்தாலும் இசைக்கு மயங்காத பேர்கள் உண்டோன்னு பாட்டு பாடியிருக்காங்க. அது நிஜம். இந்த இசையும் யோகாவும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அதுவும் இந்தியர்கள் தான் உலகத்துக்கு உணர்த்த போறாங்க, சொல்லிக் கொடுக்க போறாங்க. டான்ஸ் மூலமா ஒரு தெரப்பி. நிறைய தெரப்பி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி. டான்ஸ்னா வயசானவங்க எல்லாருமே டான்ஸ் ஆட முடியாது, எல்லா வயசுல இருக்கும் டான்ஸ் ஆட முடியாது. பட் அப்ப என்ன பண்ணலாம், டான்ஸ் மூமெண்ட், அந்த செய்கைகள். டான்ஸ் பண்றோம், அந்த நடனம் ஆடும்போது சில மூமெண்ட்ஸ் வரும். கையும் காலையும் இடுப்பையும் காலையும் உடலின் பல பாகங்களை அசைத்து அதன் மூலமாக ஒரு தெரப்பி. தெரப்பி அப்படின்றது ட்ரீட்மெண்ட், ஒரு சிகிச்சை முறை. இது இந்தியாவில தான் முதல் தொடங்கியிருக்காங்க. அத அத்துல்யாவில் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுல, அறிமுகப்படுத்துறதுல மிக பெருமை கொள்கிறோம். உங்கள் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு கிடைத்த சீனியர் ரெசிடென்ட் உண்மையிலேயே மிக திறமைசாலிகள். எங்களை ஊக்குவிக்கிறதுல ரொம்ப முன்னாடி நிற்கிறாங்க எல்லாத்துக்குமே. அது சந்தோஷம். ஸோ உங்கள் விருப்பத்துடன், உங்கள் அனுமதியுடன் இந்த டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி பண்ண போற 2 பிள்ளைகளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கார்த்திகா. She is a Bharatanatyam dancer. She did a post-graduation in dance and the course in dance movement therapy. அடுத்ததா ஹீனா. Mrs. ஹீனா, please. அவங்க இந்த துறையில நல்ல தேர்ச்சி பெற்றவங்க. இவங்க 2 பேரும் நம்ம அத்துல்யா ரெசிடென்ட்டுக்காக இன்னைக்கு இந்த டான்ஸ் மூமெண்ட் தெரப்பிய பண்ணி காமிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி டான்ஸ் மூமெண்ட் தெரப்பினா என்ன, அதன் மூலமா நமக்கு என்ன உடம்புல, நம்மளோட ட்ரீட்மெண்ட், சிகிச்சை முறை, நம்ம உடலுக்கு எப்படி அது பயன் கொடுக்கும் என்ற விஷயத்துல ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த தெரப்பியை ஆரம்பிக்கலாம். With your permission, I'll give the mic to Karthika. Therapy, where we use movements with music to understand how we are feeling, to understand how our body is feeling, and to get awareness. So even if you see dance as such, like in Tamil Nadu, we do a lot of Bharatanatyam or classical dance. So it has a lot of movements like eye, neck, shoulder, legs, all of that. So Allah said, how are we doing our body? It's not just one movement area. We do so many movements. How do we do that? And in dance movement therapy specifically, we use how to release our stress or how to get away with all the other difficulties or troubles that we are facing in life. It also helps in curing a few stuff, like for example, we have any knee pain, shoulder pain or something like that. These slow movements, because they're very slow movements that we do, like you see today. So it also helps in movement of all of that, which will eventually help you relax. Yes, sure. Yes, okay. Set, sure. Set, sure. So we'll try Tamil and English share the same place, Rama. Is that okay? A mixture of both? Okay. Thank you. So we'll start off with. தொடங்கலாங்களா? Yes, sir. Okay. Thank you. வணக்கம் 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 வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் சொல்லலாமா? குட் மார்னிங். ஸ்கூல்ல எப்படி சொல்லுவோம்? குட் மார்னிங். ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம எல்லாம் ஹாய் சொல்லலாமா? டு ஈச் அதர். ஓகே, எஸ், ஹாய் to each other. Yes. Okay.
இப்போ இது நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ண போறோம். அது ஆக்டிவிட்டில so this is called volume meter. volume meter என்னன்னா அது கை எப்படி மேல போகுது உங்களோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும். ஓகே, நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். நம்ம எல்லாம் ட்ரை பண்ணலாமா? சஞ்சோலா வால்யூம் மீட்டர் வைப்பா. சோ வாட் வேர்ட்? வணக்கம். ஓகே, அமேசிங். சோ இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? திஸ் இஸ் ஓகே, திஸ் இஸ் சூப்பர் குட், இது ஓகே. அதுதான். எங்க இருக்கீங்க? உங்களோட கை லைக் காட்டுங்க. அமேசிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டினா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாம் ஃபார் ஃபர்தர் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, சிம்பிள் மூவ்மெண்ட்ஸ். ஹெட் அப், head down, head down, head up, head down. Yes. Now head side, head, anything, whatever you're comfortable with. Yes. Head to the right, head to the left, head to the right, slowly, head to the left. Push shoulders, shoulders up, shoulders up, shoulders slowly down, hands, கை மேல, ரெண்டு கை, நான் கை, ரெண்டு கை மேல தூக்கவும், மெதுவாக கீழே இறக்கவும். எவ்வளவு முடியும் அவ்வளோ பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட் பண்ண வேணாம். மிகவும் மெதுவாக. Hands up, hands slowly down. இப்போ மேடம் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தாங்க, elbows and shoulders. Can we rotate? இரண்டு கையும் வச்சு பண்ணுங்க. வாவ், மிகவும் அழகாக. இப்போ ரிஸ்ட் கீழே கீழே, ரெண்டு கை, மேடம் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாங்க, ரொட்டேஷன், ஹேண்ட் ரொட்டேஷன். ஃபிங்கர்ஸ் மூவ் பண்ணலாமா? ஃபிங்கர்ஸ், only fingers. Close, open, close, open. Both hands, open, close as tightly as you can. எவ்வளோ டைட்டா க்ளோஸ் பண்ண முடியும் பண்ணுங்க, எவ்வளோ டைட்டா க்ளோஸ் பண்ண முடியும் பண்ணுங்க. இப்போ ஸ்லோலி ஓபன் பண்ணுங்க. க்ளோஸ், ஹேண்ட் க்ளோஸ், ட்ரை பண்ணுங்க ஆண்டி. ஹேண்ட் க்ளோஸ், ஹேண்ட் ஓபன். ஃபீட் மூவ் பண்ணலாமா? கொஞ்சம் கால் மூவ் பண்ணலாமா? எஸ். நீங்க உட்காருங்களே அப்படியே. ஒன் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். இப்போ ஃபீட் மட்டும் up
தர்மேந்திரா, ஜெனரல் மேனேஜர், அதுல்யா சீனியர் கேர். இன்னைக்கு உலக யோகா தினம் மற்றும் மியூசிக் டே. ஸோ யோகான்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் அதை பற்றி ரொம்ப அதிகமாக பேச தேவையில்லை. அண்ட் மியூசிக், இசை எல்லாருக்குமே தெரியும், நான் அதை புதுசாக வந்து ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இசையும் யோகாவும் ரெண்டும் கலந்தா எப்படி ஒரு புதுமையான ஒரு உலகத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை தெரப்பி இல்லை ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்க முடியும் அப்படின்றத டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்கு தெரியல. இது புதுசான ஒரு யுக்தி, அதுவும் ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ். அதுல்யான்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க ரெசிடென்ட்ஸை அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் சேஃபாகவும் சந்தோஷமா வச்சுக்கிறது தான் அதுல்யாவோட நோக்கம். அதுல இன்னைக்கு இந்த முக்கியமான யோகா தினம் மற்றும் மியூசிக் டே ரெண்டையும் சேர்த்து டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பி மூலமா எங்களோட சீனியர் சிட்டிசனை அவங்களோட நிறைய ஒரு ப்ரெஷரோ இல்லை எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வைக்கணும்ன்ற ஒரு பெரிய நோக்கத்துல இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்க கண்டு கழிச்சுப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இதன் மூலமாக இந்த டான்ஸ் மூமெண்ட் தெரப்பின்றது மூலமாக உடலில் உள்ள எல்லா தசைகளும் ஒரு நரம்புகளும் எல்லாவோட உறுப்புகளும் சிறப்பாக செயல்பட்டு அவர்களுடைய அமைதியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம். இது அதுல்யால எங்க சீனியர் சிட்டிசனுக்காக நாங்கள் ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு பண்ணியிருக்கோம். இது மேலும் தொடரும். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களால் முடிந்தவரை அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் மற்றும் ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டையும் கொடுக்கிறது அதுல்யாவோட நோக்கம். அதுதான் இன்னைக்கு நடந்தது, நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க. மிக்க நன்றி. இப்போ சீனியர் சிட்டிசன் இந்த டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி பண்ற வச்சு நீங்களே பார்த்தீங்க அவருடைய முகத்துல இருக்க சந்தோஷம். சில விஷயங்கள்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, சில விஷயங்கள் பார்க்கும் போதே புரியும். நம்ம ஒரு சின்ன விஷயம், ஒரு உயிர், அதாவது வாய் பேச முடியாத ஒரு உயிர்கிட்ட போயிட்டு நீங்க ஒரு அன்பு காட்டும் போது அதோட நன்றி உணர்ச்சியை உங்களுக்கு எப்படி தெரிவிக்கணும் உங்களுக்கே தெரியும். சோ நம்ம மக்களும் அதே மாதிரிதான், பேசலனாலும் அவருடைய முகத்துல இருக்க அந்த சந்தோஷம், அதன் மூலமாக அவர்கள் எவ்வளவு பயனடைஞ்சாங்கன்றது நம்ம பார்க்க முடியுது. இது தொடர்ந்து நடக்கும். அதுல்யால பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஓன்லி ப்ரொவைட், சும்மா வந்து ஒரு ஷெல்டர் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சாப்பிடுறது, மருந்து மாத்திரை கொடுக்கறது மட்டும் கிடையாது. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. மிக நுண்ணிய முறையில் அவரோட ஆரோக்கியத்தையும் சந்தோஷம், முக்கியமா உண்மையை சந்தோஷமா இருக்காங்களான்றது மிக முக்கியம். சும்மா நம்ம எல்லாரும் பண்ற மாதிரி விஷயங்கள் நம்மளும் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க நம்மளால நினைச்சுக்க முடியாது. அவங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு கூட ரொம்ப நெருக்கமா போயிட்டு அவங்க கிட்ட டிஸ்கஷன் நிறைய பேசும்போது தான் நமக்கு தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது. அப்படி எதிர்பார்க்குற விஷயங்களை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது டெய்லி நடக்கும், வாழ்நாள் ஃபுல்லா நடக்கும். அவங்க இங்க எவ்வளவு நாள் அதுல்யால இருக்காங்களோ அத்தனை நாள் நாங்கள் அவங்களை பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கிறது தான் எங்களோட நோக்கம். இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.